ஏன்னா சம்பந்தி வந்து ஹீரோ, மாப்பிள்ளை வந்து டைரக்டர். அப்புறம் ரொம்ப ஒரு ரொமான்டிக் சாங்கு நான் கூட எந்த படத்துலையும் பண்ணலையா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காரா ராமையா சார். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நானும் என்னுடைய மாப்பிள்ளை இனிமே நிறைய பார்க்க போறீங்க. மதிப்பிற்குரிய எல்லா பத்திரிகையாளர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவர்களுக்கும், சத்யரோஜி தியாகராஜன் சார் அவர்களுக்கும், சமுத்திரகணி சார் அவர்களுக்கும், டைரக்டர் ராஜ் கபூர் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும், அப்புறம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அண்ணன் ராமையா அவர்களுக்கும், அப்புறம் என்னுடைய டார்லிங் உமாபதி அவர்களுக்கும், அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நான் நடிக்கலைன்னாலும் இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூவி. திஸ் இஸ் a ஃபேமிலி மூவி மாதிரி எனக்கு. ஏன்னா சம்பந்தி வந்து ஹீரோ, மாப்பிள்ளை வந்து டைரக்டர். ஸோ இட்ஸ் a வெரி ஸ்பெஷல் மூவி ஃபார் மீ. அப்புறம் ராமையா சார், நான் உங்களுக்காக கூட வந்தேன். உங்களுக்காக வரல நீங்கள் சொல்லாதீங்க, உங்களுக்காகவும் வந்து எல்லாருக்காகவும் வந்து. அண்ட் நான் வந்து இதெல்லாம் பார்க்கல, என்னது ட்ரெய்லர் பார்க்கல, சாங்ஸ் பார்க்கல, எதுவும் பார்க்கல. இருந்தாலும் பக்கத்துலேருந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பேசுகிறதெல்லாம் கேட்டல, இந்த ஆயில் போட்டு அப்படி போனதும். அப்புறம் ரொம்ப ஒரு ரொமான்டிக் சாங்கு நான் கூட எந்த படத்துலையும் பண்ணலையா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காரா ராமையா சார். இது ரொம்ப சரியில்லை சார் இது. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எத்தனை பேர் இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரும் பேசும்போது அவங்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதிலிருந்தே எனக்கு ஒரு படம் பார்த்த மாதிரி ஆச்சு. அவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு டிட்டர்மினேஷன், அந்த கமிட்மெண்ட்டு, இதெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ நிச்சயமாக இங்கே எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இப்போ அந்த படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆவலாக இருக்க. அண்ட் வேறு என்ன சொல்கிறது, ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் தட் இஸ் பெஸ்ட். அப்புறம் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நானும் என்னுடைய மாப்பிள்ளை இனிமேல் நிறைய பார்க்க போகிறீங்க. we are going to make many more movies in our combination. And பேசக்கூடாது, செஞ்சு காட்டணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் காமாட்சி சார் வந்து சொன்னாங்க, அவர் நல்ல ஆர்டிஸ்ட்டை பிக் பண்ணுறாரு, ஹீஸ் காட் தட் விஷன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் என்ன வந்து புக் பண்ணல. அப்படியா, சரி மன்னிச்சிருங்க. Anyway sir, thank you so much, all the best, God bless everyone. And I wish my mappala all the best, many more movies, awards, rewards ella. அதே மாதிரி என்னுடைய ப்ரொடியூசர் காமாட்சி அவர்களுக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு படமாக அமையணும்னு சொல்லி நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். ஜெய்ஹிந்த். அதிகபட்சம் 9, 5, 9, 10 முயற்சி எடுக்கிறோம் ரெகுலர் கிளம்பர்லாம். 81 வயதில் தனது வாழ்க்கையை முடித்துவிட்டு காலமும் கடவுளும் கைகோர்த்து அழைத்து சென்ற மரியாதைக்குரிய டெல்லி கணேஷ் சார் அவர்கள் நினைவாக நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருச்சிங்கன்னு ஆசை.
நன்றி. இது வேற ஒரு மேடையா இருந்தால் செயற்கையாக கைத்தட்டலுக்காக செயற்கையாக புனைந்து பேசிடலாம். இதை அடி மனசுல இருந்து ஆத்மாவில இருந்து பேசணும். கொஞ்சமா பேசினா போதும். படம் கூடிய சீக்கிரம் தயாரிப்பாளர் சொல்லுவாங்க, அந்த ரிலீஸ் தேதியை தம்பி சொல்லுவார். அதனால் இது நான் சொல்ல ஆசைப்பட்டதை மரியாதைக்குரிய ராஜகோபால் சார் சொல்லிட்டாங்க. 3 தினங்களுக்கு முன்பு ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் அர்ஜுன் சாருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கன்றது ஒரு அற்புதமான செய்தியை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஃபீல் குட் டைரக்டர் சகோதரர் அதியமான் சார் மேடையில் இருப்பதெல்லாம் நான் பெருமையாக நினைக்கிறேன். எவ்வளவு பணம் சம்பாதிச்சோம், எவ்வளவு வெற்றிகளை கொடுத்த உழைப்பு உண்டு தான். ஸோ அதான் கஷ்டத்தை எவ்வளோ ஒருவனுக்கு கடவுள் அதிகமாக கொடுக்குறானோ ஆயுஷ் அவங்களுக்கு அதிகம்னு அர்த்தம். அதை நிச்சயமாக நான் நம்புகிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சக இயக்குநர்களை மேலே பார்ப்பது சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி ஒரு 77 to 87 10 வருட காலம் இந்த பூமியில் ஆட்சி செய்த ஒரு நாள் ஒரு மருந்துக்கு கூட சிறைக்கு போகாத வகையில் மிகப்பெரிய புரட்சித் தலைவர் புகழை மிகப்பெரிய ஒரு கவசமாக இருந்து காத்த ஆரம்பி ஐயா அவர்களுடைய அருமை மருமகன், சுய ஒழுக்க சிந்தனையாளர், நேர்மையின் உச்சம், எல்லாரும் சேர்ந்து வந்து அமர்ந்திருப்பதை போல சத்யஜோதி தியாகராஜன் ஐயா வந்து அமர்ந்திருப்பதை நான் நினைக்கிறேன். இங்கே எம்ஜிஆர் நீங்களே, ஆரம் வீரப்பன் ஐயா நீங்களே, எல்லோரும் நீங்களே. மகிழ்ச்சி ஐயா, எனது மகன் உமாபதி இயக்குநராக பரிமளிக்கக்கூடிய இந்த விழாவிலே நீங்கள் வந்து அமர்ந்திருப்பது, இவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பது, நான் கூட நினைச்சேன் பேசிட்டு கூட நம்பிடலாம்னு. ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டு அமர்ந்திருக்கிறீங்க, மறக்க மாட்டேங்க ஐயா. உங்களுடைய பொன்னான நேரம் ஒரு குடும்ப விழாவிலிருந்து வந்து உங்களுடைய அந்த பிள்ளையை ஆராதனை பண்ணுறீங்க, ஆசீர்வாதம் பண்ணுறீங்க. வாழ்க்கையில் எந்த நிதியும் மறக்க மாட்டேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அடுத்ததாக நான் ஃப்ளோவாக பேசுகிறதில்ல, தம்பி சுரேஷ் காமாட்சி வந்து இந்த கதையை தம்பி வெற்றி குமரன் சொன்னதை போல ஒரே சந்திப்பு 2 மணி நேரம் படத்தை இப்படி ஓட்டி ஒரு சந்திப்பில் காமிச்ச தம்பி அண்ணன் அடுத்து என்ன பண்ண போறீங்க? நாப்பல திரும்பவும் சொல்லுகிறேன், இது சபைக்காக கிடையாது. இந்த கதை உருவானதற்கான காரணம், நான் சின்ன வயசுல என்னை விட வயதில் மூத்தவர்கள், என்னை விட இந்த பூமியை முதல்ல பார்த்தவர்கள், அவர்கள்ட்ட பார்த்த உடனே, அது குறிப்பாக கிழவிகளா இருந்தா கிழவனா இருந்தா 10-12 வயசுல அருகில் அமர்ந்து சுருங்கி போன தசையை தடை விட்டு அவருடைய வாழ்க்கையை நான் கேட்பேன். தாத்தா கொடுக்க எத்தனை மாதிரி சண்டை பிடிச்சு ஃபர்ஸ்ட் நைட்டே நினைச்சா இல்லை கொஞ்சம் 5 நாள் செட்டு நினைச்சா சண்டை போட்டு பிரிஞ்சது போய் யார் முதல்ல போய் பேசுவாங்க? அப்படியா? ஓஹோ. இப்படி அந்த மலரும் நினைவுகளை கிளறி விட்டு அப்படியே கொட்ட வச்சிருக்க கட்ட 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 பேச்சு துணைக்கு ஆழ்நாமல் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் பேசுற பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வரிசைப்படுத்துறாங்க. ஸோ அது இளம் பிராயத்தில் எனக்கு ஒரு கருத்து. அதனால தான் வாயை திறந்தால் பேசக்கூடிய சக்தி இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த ஸ்டோரேஜ். அதற்கு பிறகு ஓரளவு இந்த திரையுலகம் எனக்கு ஒரு சிறிய பெயரை கொடுத்த பிறகு, சகோதரர் பிரபு சாலமன் மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு, நான் என்னை பார்க்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களாக நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசுகிற பொழுது, தத்துவம் பேசுகிற பொழுது அப்படி மடை திறந்தவர்களும் உண்மையை கொட்டிடுறாங்க. அது தனுசு ராசி, மீன இலக்கணம், போராடம், அது நம்ம தான் தோணுது, எல்லாம் சொல்லிடுவாங்க. அப்படி நிறைய தொழிலதிபர்களுடைய கதையை நான் கேட்கிற பொழுது, ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் மனிதன் புனிதராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா, அவருடைய நினைவுகள், அவர் வாழ்ந்த வாழ்க்கையை, அவருடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பச்சை குழந்தை போல இளநிக்கக்கூடிய தண்ணி போல அப்படி கொட்டி தீர்த்தாரு. அது உள்ளுக்குள்ள இருந்தது. சரி, இது எப்பாவது வடிவப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிற பொழுதுதான் எனது தாய் எனக்கு கொடுக்கவில்லை. ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்து எனக்கு தம்பியாக இருந்து என்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கூடிய வாழ்க்கையோட மிச்சம் உச்சம் எல்லாமே சமுத்திரக்கனி தான். அது எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். இந்த சினிமா என்னை எத்தனையோ புரட்டி எடுத்திருக்குது. என்னை பயன்படுத்துவார்கள், பயணம் செய்வார்கள், பயன்படுத்துவார்கள், பயணத்தோடு இருப்பார்கள். என் பக்கத்திலும் இருப்பான் என்றால் என் அன்பு தம்பி சமுத்திரக்கனி தான். எனது ஒட்டுமொத்த உறவுகளும் ரத்த சொந்தம் ஒட்டுமொத்தமாக விட்டாலும் தம்பி வீட்டில் போனால் தனியாக சந்தோஷமா பார்த்துக்கலாம். அதை விட்டு தான் எங்கள் வீட்டில் மிரட்டிக்கிட்டே இருக்கேன் நான். என் தம்பி இருக்கான், என் தம்பி கொஞ்சம் அப்படி மரியாதை 7 மணிக்கு கொடுத்து 7:10 வந்தாலும் எனக்கு தாழ்வு அனுப்பான் நேரம். என்னடா 5 நாள் ஷூட்டிங் போல என்ன 7:10 வருது காஃபி? ஓ, அப்போ தம்பி சமுத்திரக்கனிக்கு போன போட்ட வேண்டியதான். வேற வழியில் ஒரு பிள்ளைய வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அப்போ குமாரிக்கெல்லாம் பெரிய தனி விட்டு அங்கே போயிடுவாரு. இது என்னடா? ஸோ அந்த மாதிரி சமுத்திரக்கனி யார் படைப்பார்? ஒரு குணச்சித்திர நடிகன் நல்லா நடிப்பேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். வினோதய சித்தம் என்ற ஒரு கதையை எனக்கு படைத்து போற இடம் வார இடமெல்லாம் என்னை கொண்டாட வைக்கிற பொழுது, அன்னைக்கு சம்மதி சார், அர்ஜுன் சார் கூட சொன்னாங்க,
என்ன நான் பெங்களூர்ல உட்காந்துட்டு இருக்கேன், இது ஒரு படம் பார்த்தாங்க சார். நான் சார் விடாதே சித்தம். ஓ அப்ப தெரிஞ்சுக்கிட்டு பார்க்காம சார் பார்த்துட்டேன் என்று சொல்லிட்டாரு. விடாமி சித்தத்தை தம்பி சமுத்திரக்கணி படைக்காமல் கொடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த கதையை வடிவப்படுத்திருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. சோ எப்படி பார்த்தாலும் பிள்ளையார் சொல்லி 786 சிலுவை கோய் 3 பொய்களும் சேர்ந்தாலும் கூட இந்த கதையுடைய அடி நாதம் என்பது தம்பி சமுத்திரக்கணி என்னை வைத்து எழுதி அதை வெற்றி பிரபலமாக மாற்றி 22 காட்சி 19 நாட்கள் அவல்லான ஒரு படத்தை வினோதி சித்தம் என்பது பார்த்தா கொடுத்துச்சு. அந்த தம்பி கொடுத்ததுக்கு பிறகுதான் எல்லா நேரத்திலையும் இவை பசிக்கு அடுத்தவங்களே சமைச்சு கொண்டு வருவாங்களா? இப்ப கொண்டாட்டி ஊருக்கு போய் நான் தானே சமைக்கணும். அதை போல எனக்கென்று எப்பொழுதே ஒரு கதை வரும் என்று நான் மற்றவர்கள் எதிர்பார்க்க முடியாது. நாமளே சமைச்சு சாப்பிடுமே இந்த கதையை சமைத்தேன். நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்து அந்த உணவு அந்த உணவை யாத்திராக கொண்டு ஷேர் பண்ணிக்கிறது பொழுது தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கிட்ட. ஸோ உருவானதுக்கு முதல் காரணம் அவர், அது கதையானதுக்கு காரணம், அது காவியமானதுக்கு காரணம் என்பது தம்பி சுரேஷ் காமாட்சி தான் சொல்லுவேன். எல்லாமே நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்காக தான் வாழ்றோம். ஊடக சகோதரர்கள் சகோதரிகள் நீங்கள்லாம் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக தான் வாழ்றோம். ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையும் நம்மளை கேட்கிறார்கள். நம்ம சந்தோஷமா இருந்தோம், எப்ப சந்தோஷமா இருந்தாலும் உருவானு யாருக்கு தெரியும்? உன்னை நான் எதிர்பார்த்து வளர்க்கிறேன், எதிர்பார்த்து வளர்க்குறேன், எதுக்கு எதிர்பார்த்து யாரும் ஏய் பெற்றுத்த வளர்த்த எதிர்பார்த்து சொல்லிப்பாரு. 10 மாதம் அதையும் கூட நகைச்சுவைப்படுத்திருப்போம். 10 மாசம் உள்ளுக்குள்ள இருட்டு, ஒரு ஃபேன் இல்ல, ஒரு லைட் இல்ல, கரண்ட் கொடுக்க பெஞ்ச் இல்ல, பேச்சு துறைக்கு ஆள் இல்ல, அதை கூட பண்ணிருப்போம். அதை போல இந்த உலகத்துல எதிர்பார்ப்பு எது கிடையாது. அவன் நம்ம கண்ணு முன்னால குழந்தைங்க ஸ்டடி ஆயிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த பூமியில நம்ம 50 60 வயசுலயோ 70 வயசுலயோ 80 வயசுலயோ கண் மூடுகிற பொழுது நமது குழந்தைகள் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறார்கள் திறனாக அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா அமைதி படைக்கிறது, அமைதியாக சொர்க்கத்துக்கு போகுது. ஐயையோ நடப்பி இந்த நாள் போனா எங்க இருக்கான்னு தெரியலையே, ஐயையோ அந்த புண்ணு நான் இல்லைன்னா அப்படின்னா வாய் கோணிக்கும் நரகம் தான், சுயநிலை சொத்து இருந்தாலும். அந்த வகையில உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே துயரத்தில் தான் இருக்காங்க. நிறைய பேர் பார்க்கறது எல்லா தொழிலும் நாங்க கம்பெனி ஏழை அப்படி நம்ம சரியான ஐயா சூப்பரியா அப்படின்னு நிறைய 95% உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி, பணம் படைத்து இருந்தாலும் சரி, அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான உணர்வு தவிச்சு தப்பி வெளியில சொல்லாம அது என்னை பார்த்தவுடன் சொல்றாங்க. இந்த கதை நிச்சயமாக உணர்த்தாது, உணர வைக்கக்கூடிய வகையில இந்த கதையை நான் தான் டைரக்ட் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தேன். தம்பி சுரேஷ் காமத்தி ஆசை இருக்கு மாதிரி போரு தம்பி சுரேஷ் பார்த்துச்சு. அண்ணே புகழ ஃபர்ஸ்ட் ஷாட் 2 பேரும் கம்பைன் டைரக்டர் போடணும்னு நினைச்சுட்டு இருந்தோம். தம்பி ஒத்துக்க மாட்டேன்ட்டான், உமா ஒத்துக்க மாட்டேன்டா. அப்பா நான் உங்களுக்கு அசோசியேட்டா பண்ணி கொடுக்குறேன். ஆனா ஃபர்ஸ்ட் டே என்னடா நான் த்ரூட்டா நடிக்கிறேன்டா, நான் ஆக்சிடென்ட் மூஞ்சி கோடிடும்டா, கொஞ்சம் நான் ஓய்வு எடுக்கிற அப்படியே 2 பேரும் நான் த்ரூட்டா நடிக்க போறேன், தம்பி அண்ணன் நடிக்க போய் உனக்கு என்ன பிரச்சனை இல்லப்பா டைவர்ட் ஆகக்கூடாது அப்படின்ற கூட. சுப்பிரமணியபுரம் என்ற ஒரு படத்தினுடைய விஷயம், சுப்பிரமணியபுரம் என்ற படத்திலே தம்பி நீ என்னுடைய மகன் இருந்தா யாரும் பார்க்க மாட்டாங்க, உன்னுடைய தனித்தன்மை என்ன இருக்கு, அதை தனித்தன்மை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவன் மீது ஒரு மரியாதை வரும். அந்த வகையில சுப்பிரமணியபுரம் என்ற படம் அந்த படத்துல அவன்தானப்பா டைரக்டர், அப்ப ஹீரோ ஒத்துட்டாங்க. அப்ப தனித்தன்மை பொறுப்புணுவதற்கான ஒரு விஷயம் இதையெல்லாம் தம்பி சுரேஷ் காமாட்சி உள்வாங்கி அண்ணன் அழகா பண்ணுது தம்பி, நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறான் தம்பி ஒரே நிமிஷத்துல பேசி ஒர்க் அவுட் பண்ணி என்னை இயக்குநராக கொண்டு வந்திருக்காருல. அப்ப எனக்கு ஒரு மூத்த மகனோ அல்லது என்னை ஆளுமை செய்யக்கூடிய அப்பாவோ இருந்திருந்தால் நான் சுழலை கூட என் பையன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, எங்க அப்பா சொன்னா கேட்பாங்க. அதே போல ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து அவனை இயக்குனர் ஆகியிருக்காங்கப்பா. ஆமா எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா ஜெகநாதன் பிள்ளை இருந்திருந்தான்னு எதை செய்திருப்பாரோ அதை செய்திருங்கப்பா. வாட் எவர் இட் இஸ், உன் வாழ்க்கையை நாங்கள் 2 தடவை கலந்துருப்போம், எவ்வளவு உயரத்துக்கு ஒன்று சென்றாலும் உனக்கு கடமைப்பட்டவனு சொல்லிட்டான். நான் சொல்லாமல் இருந்ததுதான் சங்கட்டம், ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த எல்லா தம்பிமார்களும் இந்த படத்தை நடித்த அத்தகைய நிறைய நிகழ்வுகள் இருக்கு, அதை நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். ஆமாம் மீண்டும் நான் சொன்னால் செயற்கையாக இருக்கும். இந்த படம் நிறைவாக வந்திருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம் அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால தான் இவ்வளோ நேரம் சிரிச்ச முகம் நல்லா இருக்குது. என் மனைவி வந்திருக்காங்க. ஆமாம் எனக்கு வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் எனக்கு இனிமே அதெல்லாம் எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லை, என் தாயாகவும் தந்தையாக பார்க்கக்கூடிய மனைவி தன் மகன் எனக்காக வரல, அது திரும்பி சொல்கிறேன். அர்ஜுன் சார் எனக்காக வரல, அதையும் சொல்லி நான்
ஆமாம், இதெல்லாம் நிறைய சொல்லி பண்ணாங்க. என் மனைவியே இருக்காதுன்றதே பாருங்க, உமாபதிக்காக தான் சிவமகனுக்காக தந்தைய அதே மாதிரி என் மகள் எந்த நிகழ்வுகளுக்குமே போனதில்லை. ஜஸ்ட் ஒரு கோல்டு மெடல் வாங்கின பிள்ளை. ஆமாம், அது உட்காந்துருக்கு. என் மருமகன் மேலே உட்காந்துருக்காரு. அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவரே ஒரு 2 சீல் நடிக்க வச்சுக்கிட்டோம். போட்டு லாக் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? ஆமாம் ஆமாம். அதே மாதிரி எங்களுடைய இன்னொரு மகள், எங்கள் குடும்பத்துக்கு வந்த ஐஸ்வர்யம், பெரிய பெரிய கொடை, காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை, ஒரு 6-7 மொழிகள் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை. புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு பல மொழிகள் பேசக்கூடிய சீதா பயணம் என்ற ஒரு படத்துல அவங்களுக்காக வச்சு மிக பிரமாண்டமான படைப்பை, தனது மகளுக்காக ஒரு படைப்பை எடுத்திருக்காங்க அர்ஜுன் சார். ஆமா, அவருடைய உடன் பிறந்த தங்கை அஞ்சனா பாப்பா வந்திருக்காங்க. இது ஒரு அற்புதமான குடும்ப விழா. அதை இனி பல வருடங்களாக பார்த்துருக்குறீங்க. அன்பு தம்பி சமைத்திருக்கிறீங்க. 5:30 மணிக்கு ஃபிளைட் பிடிச்சி பிள்ளை ஓடி வந்து உட்காந்துட்டு இருக்கு. ரொம்ப மேலே சொல்லுமா, எல்லோருமே நல்லவர்கள் மாதிரி, நல்லவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யறோம். அது நல்லதாகவே நடக்கும். அந்த நல்லதை உங்களோட மட்டும்தான் நாங்கள் செய்வோம். எனக்கு இனிமேல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கனவு நிறையாக இருக்கிறது. இந்த சபையில் அவையில் அமைந்திருக்கக்கூடியவர்களுடைய துயரத்தில் ஷேர் பண்ணிக்கொண்டு நிறைய நாள் கனவு. இப்பதான் மகளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நான் வல்லமை கொண்டவனாக எனக்கு இருக்கிற பொழுது நிச்சயமா அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன். ஏன்னா உலக இவ்வளவுதான், எவனுக்கு எப்போ எதுன்னே தெரியாது. இந்த படம் நிச்சயமாக இந்த ராஜா கிளி கூண்டுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ ஒரு அற்புதமான தருணத்தில் கூண்டு விட்டு வெளியில் வந்து பறக்குது. மறுபடி எங்கள் ஐயா சொன்ன தான் தங்க கிளியாக பவனி வர எல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். யாரையாவது விட்டு இருந்தால் நிறைய மேடைகள் இருக்கு, அங்கே பேச போகிறோம். சேனல்ல விடாது. அதனால யாராவது விட்டுதான் பண்ணிக்காப்பா ஃபோன் போட்டு அழுகாதீங்களா, மகிழ்ச்சி. அப்புறம் என்னையும் நாயகனாக ஒத்துக்கிட்டு இந்த பாடல்களுக்கு நடிப்பதற்கு ஒத்துக்கொண்டு அந்த பொண்ணுங்களாம் எதுக்கா? ஐயோ இல்லை, சினிமா அப்படி இல்லை. இப்போ அது அனுபவம் தான். அந்த அனுபவங்கள் உள்வாங்கிக்கிறது. பெர்ஃபார்ம் என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கா? நான் எப்படி ஒரு அரவிந்த் சாமி சாருக்கு எனக்கு என்ன பெரிய ஒரு 45 வயசா வித்தியாசம். என் மீது கொண்ட நம்பிக்கை அவருக்கு தந்தையாக நடித்தேன். அதே போல எனக்கு அற்புதமான சகோதரி சொன்னாங்க பிரஷ்ல, ராஜா இங்கே கிளிகள் இங்கே, ராஜா இங்கே கிளிகள் இங்கே. இன்னும் 2 கிளி இருக்குது. அந்த 2 கிளி அந்த கிளிக்கு ரெக்கம் எடுத்து கொஞ்சம் பறந்தாங்க தெரியுது. ஸோ எல்லாம் இறைவனுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் 9 மணி வரைக்கும் இருக்கிறீங்க. ஐயா நெல்லை சுந்தரராஜன் சார் ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி.